பொங்கல் ஸ்பெஷல் சர்க்கரை பொங்கல் தான். ஆனாலும் இந்த பொங்கலுக்கு ஒரு ஹெல்த்தி வெர்ஷனில் திணையரிசி சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு கப் அளவுக்கு திணையரிசி எடுத்துக்கோங்க. இது ஒரு 100 கிராம் இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும், அவ்வளோதான். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு 3 கிளாஸ் தண்ணி, கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்து 4 விசில் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். வெள்ளைப்பாகுக்கு 1.25 to 1.5 கப்பு வெல்லம், ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு பாகுபதெல்லாம் தேவையில்லை. அரிசி இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க பாகை அது கூட ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தூசியெல்லாம் இருக்கும், அதனால் ஃபில்ட்ரு பண்ணியே சேர்த்துக்கோங்க. அகைன் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு அடுப்பில் ஒரு 2 நிமிஷம் வச்சு கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜ் வரும். அதுக்கப்புறம் துருவன தேங்காவை நீங்கள் நெய்யில் வறுத்தும் சேர்த்துக்கலாம், இப்படியும் சேர்த்துக்கலாம். தாராளமாக நெய்யில் முந்திரி பருப்பு சேர்த்து நீங்கள் இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள்.